ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நான் இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாட்டர்டே போல் ஈவினிங்காக கொடிசியா போயிருந்தால் புத்தக திருவிழா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடிசியாவே போனதில்லைங்க. அப்புறம் சரி போய் பார்த்துட்டு வரலாம், புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு போயிருந்தோம். எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருந்துச்சுங்க முன்னாடி. இப்போ படிக்கிறதுக்கு உண்டான டைம் இல்லைங்க, அதனால் படிக்கிறதில்ல. எங்கள் வீட்டுக்காரர் அப்பப்போ படிப்பார். சரி ஏதாவது வாங்க முடியுமான்னு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நல்ல கூட்டங்க. முன்னாடியே அந்த அன்னைக்கு தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே அன்னைக்கு. நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க. முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளேயுமே அவ்வளோ கூட்டங்க. நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் புக்ஸு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள்கிட்ட இவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சவே ஆச்சரியமாக இருக்குங்க. புக்ஸ் படிக்கிறதில்ல என்ன தான் நம்ம இன்டர்நெட்டில் படிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த புக்ஸ் வாங்கி படிக்கிறது தனி ஃபீல் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி தான் புக்கு வாங்கினாங்க. பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களுமே எல்லோரும் பேசினாங்க. யாருக்கு இந்த குட்டி பையனுக்கு இப்போவே புக் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் இல்லைங்க இவங்க அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் நிறையா பேர் சின்ன இப்போ ரே குட்டி மாதிரி இருக்கிற பசங்களுக்குமே புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. நாங்கள் பார்த்துட்டு லக்ஷனுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சமாக ஒரு 4 புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ அவன் ப்ரீகேஜி முடிச்சுட்டு நீ எல்கேஜி போகிறான், அந்த ஸ்டேஜில் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய புக்ஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி புக் ஃபேர் போனோம்னா நம்ம ஒரு 10 கடை ஏறி வாங்க வேண்டிய புக்கை ஒரே நாளில் வாங்கிக்கலாங்க. நிறைய அட்வான்டேஜ் தான். அப்புறம் பெரியவங்க படிக்கிற அந்த மாதிரி புக்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க. நிறைய ஆத்தரோடது புக்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக புக்கு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நான் குட்டீஸ் புக்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நீ கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்க விட மாட்டேயாட்டிருக்கு அப்படின்னாரு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு என்னமோ இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. அவங்க படிக்கிறாங்க படிக்கலைங்கிறது 2வது விஷயம் இருந்துச்சு. ஆனால் பார்த்த உடனே இது அவனுக்கு பிடிக்கும், இது பார்க்குறான், அவன் எது இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ அதை நான் வாங்குறதுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் எல்லாம் பார்த்துட்டு ரேக்குட்டிக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியலங்க. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் நாங்கள் ஃபுல்லாக கூட சுற்றி பார்க்கலங்க. தேவையான புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 சார்ட்டு வாங்கியிருந்தோம். அதை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். அங்கே இருந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் முன்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். மெதுவாக போடான்னா அவன் கேட்கவே இல்லை. அவனால் இருக்க முடியலை. அவன் ரொம்ப கூட்டமாக இருந்தங்காட்டி இன்னும் அந்த மாதிரி பழக்கமும் இல்லை இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்து. அப்புறம் அங்கே ஒரு குட்டி பையன் இருந்தான். ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பெரியவங்கனால கூட அந்தளவுக்கு பேச முடியாதுங்க. அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு 5 வயசு குழந்த பேசுகிறது கேட்கும்போது. அப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டோம். வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். நாங்கள் வெளியே போகிறப்பவே 6:30 கிட்ட இருக்கும். அவ்வளோ பேருங்க. அந்த டைமில் தான் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. 8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்க தாங்க நிறைய புக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்க்கிங்கே ஃபுல் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ காரு அந்த டைம்லையே. சண்டேங்கிறப்போ இன்னுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ரேக்குட்டிக்கு ரொம்ப பசியும் வந்துருச்சு. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தார். அவங்க அப்பா ஊட்டி விட்டால் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு ஊட்டுவார், சீக்கிரம் சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.